நம்ம தமிழில் ஒரு சில சென்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாகவே யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அது என்றைக்காச்சும் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி யோசிச்சிருக்கீங்களா? ஓகே, அதில் ஒரு சென்டென்ஸ் தான் இது. ஓகேவா? என்னை பற்றி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? என்னை பற்றி உனக்கு தெரியும், இல்லாட்டி அவனை பற்றி அவங்களுக்கு தெரியும் சொல்லுவாங்களே, இல்லாட்டி அவளை பற்றி எனக்கு தெரியும், இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஓகே, இந்த பற்றி தெரியும் அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னா, நோ அபவுட் அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸ் வச்சு என்ன பண்ண முடியும், நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நோ அபவுட் ஹிம் அப்படின்னா அதோட மீனிங் என்ன சார்? எனக்கு அவனை பற்றி தெரியும் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இதே அவளை பற்றி அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவாங்க? தே நோ அபவுட் ஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அவளை பற்றி அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி சொல்லணும்? ஹீ நோஸ் அபவுட் ஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கம்ப்யூட்டரை பற்றி எனக்கு தெரியும் சொல்லுவோம்ல, கம்ப்யூட்டரை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிற இந்த வேர்டை எப்படி நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது? So okay, if you know the answer, please comment. Thank you for learning. We will see the next video.